இப்ப இந்த கேஸ்ல சுப்பிரமணியன் சுவாமி செக்ஷன் 200 ஆஃப் சிஆர்பிசில இந்த நேஷனல் கரண்ட் கேஸ்ல ராகுல் காந்தி மேலையும் சோனியா காந்தி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை செக்ஷன் 200 ஆஃப் சிஆர்பிசி கடியில ஃபைல் பண்றாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைக்கு நம்ம பேசு பொருளா எடுத்துக்கிறது நேஷனல் ஹெரால்டு வழக்குல இருந்து டெல்லி ஸ்பெஷல் நீதிமன்றம் ராகுல் காந்தியையும் அவருடைய தாயார் சோனியா காந்தியையும் விடுவிச்சுக்கிறத குறிச்சு தான் நம்ம பேச போறோம். சரி, எல்லாத்தையும் ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்க முடியாது. எப்போ சொல்லுவோம் இல்லையா, நதிமூல ரிஷி மூலத்தை பார்த்துருவோம். அது என்ன, இந்த கேஸ்ல விடுதலை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதாவது ரெஃப்யூஸ் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதாவது அவங்க எந்த கம்ப்ளைண்ட் மூலமாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த கோர்ட் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நிராகரிச்சிச்சு. சரி, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நதிமூல ரிஷி மூலத்தை பார்த்துருவோம் இல்லையா. நேஷனல் ஹெரால்ட் கேஸ்னா என்னன்னா, ஏஜேஎல்ங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு காங்கிரஸ் பார்ட்டி 90 கோடி ரூபாய் லோனை கொடுக்குறாங்க. இந்த ஏஜேஎல் தான் நேஷனல் ஹெரால்டுங்கிற அந்த பத்திரிகையை நடத்திட்டு வருது. அப்போ கடன்ல ஒரு சிஸ்டம் உண்டு. உங்களால ஒரு கடனை வசூலிக்க முடியல அப்படின்னா அந்த கடனை என்னால வசூலிக்க முடியலப்பா, இந்த கடனை உனக்கு நான் கொடுத்துறேன் அசைனிங் வாங்க, ஒரு குறைய தொகைக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி இந்த கடனை உனக்கு கொடுத்துறேன், நீ வசூல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது ஒரு மரபு, ஒரு சட்டத்துல ஒரு வழிவகை உண்டு. அப்போ 90 கோடி ரூபாய் லோனை கொடுத்துட்டு காங்கிரஸ் பார்ட்டி இந்த லோனை 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு யங் இந்தியன் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இதை அசைன் பண்ணிடுறாங்க. இந்த யங் இந்தியன்ல தான் சோனியா காந்தி ராகுல் காந்தி மேஜர் ஷேர் ஹோல்டர் இருக்கிறாங்க. இப்ப இந்த நேஷனல் ஹெரால்டுங்கிற அந்த பத்திரிகைக்கு 2000 கோடி ரூபாய்க்கு அசையா சொத்துக்கள் இருக்கிறதா பேசுறாங்க. அப்ப இது என்ன இதுதான் இந்த வழக்கு. 90 கோடி ரூபாய் காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் கட்சி கொடுக்குது. அந்த கட்சி 90 கோடி ரூபாய் கொடுத்து நான் அந்த கடனை 50 லட்சம் ரூபாய் மட்டுமே வாங்கிட்டு யாருக்கு அசைன் பண்றாங்க, யங் இந்தியன். யங் இந்தியன்ல இவங்க 2 பேர் மேஜர் ஷேர் ஹோல்டர். அப்ப இந்த நேஷனல் ஹெரால்டுங்கிற அந்த பத்திரிகைக்கு 2000 கோடிக்கு அசையா சொத்துக்கள் இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் இந்த வழக்க போட்டிருப்பா, உங்களுக்கே தெரியும், சுப்பிரமணிய சாமி இந்த வழக்க போடுறாரு. அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமா தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த வழக்க ராகுல் காந்தி மேலையும் சோனியா காந்தி மேலையும் இந்த ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்த அந்த வழக்க ஃபைல் பண்றாங்க. அப்போ இந்த வழக்க ஃபைல் பண்ணும் போது நீங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப பிஎன்எஸ்எஸ்ன்றாங்க, அப்ப கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. அந்த சிஆர்பிசி தான். அந்த சிஆர்பிசில செக்ஷன் 200 சொல்லுவாங்க. அதாவது பிரைவேட் கம்ப்ளைண்ட், ஒரு கேஸ நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு கேஸை நீங்க ஃபைல் பண்ணி இந்த கேஸை நீங்க நடவடிக்கை, இந்த கேஸை நீங்க எடுத்துட்டு உங்க கோப்புல எடுத்து இதுல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது பிரைவேட் கம்ப்ளைண்ட். நீங்க போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஃபைல் பண்றது போலீஸ் ரிப்போர்ட். இப்ப இந்த கேஸ்ல சுப்பிரமணியன் சுவாமி செக்ஷன் 200 ஆஃப் சிஆர்பிசில இந்த நேஷனல் கரண்ட் கேஸ்ல ராகுல் காந்தி மேலையும் சோனியா காந்தி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை செக்ஷன் 200 ஆஃப் சிஆர்பிசி கடியில ஃபைல் பண்றாரு. அதை பேஸ் பண்ணித்தான், அதன் அடிப்படையில தான் இடி இந்த வழக்க ஸ்பெஷல் ஜட்ஜ் முன்னால கொண்டு வர்றாங்க. அப்ப ஸ்பெஷல் ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா, ஒரு இடிங்கிறது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்கிற டிபார்ட்மெண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடிக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரையறை எப்போ வரும் என்றால் ஒரு எஃப்ஐஆர் இருந்தா தான் இடியால ஒரு வழக்க ஃபைல் பண்ண முடியும். இது எஃப்ஐஆர் உள்ள வழக்கு கிடையாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் சாமி என்ற ஒரு தனி நபர் ஒரு தனியான பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அது மூலமா இடி எடுத்த இந்த கேஸ நான் காக்னிசன், என்னுடைய கோப்புக்குள் நான் எடுத்துக்கொள்ள முடியாது, அதனால இந்த வழக்கை நான் எடுத்து தொடர்ந்து நடத்த முடியாதுன்னு சொல்லி அந்த கீழமை கோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணிருது. இப்ப இதுதான் இது நம்ம தெரிய இருக்கிற எஃப்ஐஆர்ங்கிறது என்ன, எஃப்ஐஆர் இருந்தா என்ன, பிரைவேட் கம்ப்ளைண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு குற்றம் நடக்கும்போது ஒருத்தர் போய் கொடுக்கிற முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் கொடுக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்கிற அந்த கம்ப்ளைண்ட் பேர் தான் எஃப்ஐஆர். அப்ப இந்த எஃப்ஐஆர் நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுத்தீங்கன்னா போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அவங்க எஃப்ஐஆர் புக்ல நோட் பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப சப்போஸ் நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வாங்க போலீஸ் ஸ்டேஷன் மறுத்துட்டாங்கன்னா நீங்க அதை தபால்ல அந்த மாவட்ட சூப்பரிண்டென்டென்ட்க்கு அனுப்பலாம். அவங்களும் அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேன், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகலைன்னா நீதிமன்றத்துல பழைய ப்ரொசீஜர் படி 156 சப் கிளாஸ் 3 ஆஃப் சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. அதுபடி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இவருக்கு அனுப்பிட்டேன், அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நீங்க எனக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ்க்கு ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னா மெஜிஸ்ட்ரேட் அது எல்லாத்தையும் பார்த்து விசாரிச்சுட்டு நியாயம் இருக்கிற பட்சத்துல 156 சப் கிளாஸ் 3ல நீதிமன்றத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க
எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுவாங்க. இல்ல 482 ஆஃப் பழைய படி 482 ஆஃப் சிஆர்பிசி, அது என்னன்னா இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட், ஹைகோர்ட்டுக்குள்ள தனிப்பட்ட உரிமை. அதுபடி ஹைகோர்ட்ல நீங்க டைரக்டா ஃபைல் பண்ணீங்கன்னா ஹைகோர்ட் கூட எடுத்து பார்க்கும், எடுத்து பார்த்து இதுக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன்ல பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி டைரக்ஷன் கொடுக்கலாம். ஆனா பொதுவா என்ன இப்ப எந்த ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாங்கன்னா டைரக்டா நீங்க 482 போகாம கீழ்கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனீங்களா, மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தாரா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போகாம டைரக்டா வரீங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு முதல்ல போவாங்கன்னு சொல்றாங்க. டைரக்டா பண்றது இல்ல, பட் பண்ணலாம். ஏன்னா ஹைகோர்ட் இன்ஹரண்ட் பவர்ஸ்ங்கிறது வைட் பவர், என்னால ஹைகோர்ட் அதை எடுத்து பண்ணலாம். அப்ப இப்படித்தான் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இப்ப இடிங்கிறது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. அப்ப அந்த பாடி அந்த அமைப்பு வந்து தனக்கு கொடுத்த அதிகாரங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு கேஸை நடத்த முடியும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன, ஒரு இடி ஒரு கேஸ் எடுத்து அப்படி நடத்தணும் அப்படின்னா முதல்ல ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அந்த எஃப்ஐஆர் விசாரிச்சு தான் இடி வந்து அதுக்கு மேல் நடவடிக்கைகள் எடுக்க முடியும். அதுதான் சட்டம். அப்ப என்னென்ன அஃபென்ஸுக்குலாம் இடி எடுக்க முடியுமோ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல தனி ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல் அஃபென்ஸா இருந்தா இடி அதை எடுத்து நடத்தி எஃப்ஐஆர் எடுத்து நடத்தி ஃபைல் பண்ணி இந்த கேஸை தொடர்ந்து நடத்தலாம். ஆனா இந்த வழக்கை நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்டு வழக்குல எஃப்ஐஆர் இல்ல, வெறும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் இருக்கு. அப்ப பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது பிரைவேட் கம்ப்ளைண்ட பேஸ் பண்ணி இடி எடுத்து இந்த கேஸை நடத்த உரிமை இடிக்கு இல்லை. அதுதான் இந்த கம்ப்ளைண்ட்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் ஸ்பெஷல் ஜட்ஜ் டிஸ்மிஸ் பண்றாங்க. இதை வந்து நீங்க டிஸ்மிஸ் ஆன் மெரிட்ஸ் சொல்ல முடியாது. கேஸ் தன்மையை பார்த்து இது சரியா தப்பா எல்லாம் பார்த்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு லீகல் பாயிண்ட்ல அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப இதுக்கு மேல இது சரியா தப்பாங்கிறது அவங்க இடி வந்து அப்பீல் கொண்டு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அப்ப இதோட ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கிற சமயத்திலேயே என்ன ஆகுது, அக்டோபர் மாசம் 2025 3 எஃப்ஐஆர் இதே வழக்குல ஃபைல் ஆகுது. அப்ப நாளைக்கு இடி வந்து அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இந்த வழக்கை ஃபைல் பண்ணலாம், நடத்தலாம். அதற்கு எந்த தடையும் கிடையாது. ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமாக நீ எடுத்து நடத்த முடியாது, உனக்கு எஃப்ஐஆர் தான் ஜூரிஸ்டிக்ஷன் வரும்னு சொல்றாங்க. அப்ப அக்டோபர் மாசம் எஃப்ஐஆர் போட்டாச்சு. அந்த எஃப்ஐஆர்ல எவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது மூலமா கேஸ் நடத்துறதுக்கு இடிக்கு உரிமை உண்டு. அப்ப நீங்க கேட்கலாம், அதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல இப்ப இதே நடத்திட்டு போகலாம். அப்படி பண்ண முடியாது. பிரிமெச்சூர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு வழியை இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும், மாறு வழியில செய்ய முடியாது. இப்ப என்னதான் எஃப்ஐஆர் இருந்தாலும் நீ போட்டு இவங்க கொண்டு வந்து நடத்துற இந்த கம்ப்ளைண்ட் வந்து இடி நடத்துற இந்த வழக்கு வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதனால இந்த வழக்கை நான் எடுக்க முடியாது அப்படின்னு தான் நீதிபதி சொல்லியிருக்காரு. அதனால வந்து நீங்க இனிமேல் வந்து அந்த எஃப்ஐஆர் எடுத்து அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணா நான் எடுக்க மாட்டேன் நீதிபதி சொல்லவே இல்லை. நீதிபதி கிளீன் சீட் கொடுக்கவில்லை. நீதிபதி என்ன கொடுத்திருக்காங்க, இட் இஸ் நாட் லீகலி மெயின்டெனபிள், சட்டப்படி இது ஏற்புடையதல்ல, இது நிலைக்கத்தக்கதல்ல சொல்லி இந்த வழக்கை தள்ளி விட்டார். இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல. ஒண்ணு, இது நீதிபதி போட்ட ஆர்டரே தப்பு, இதுக்கு மேல ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை அப்பீல் பண்ணி அதை நடத்தி எல்லாம் அதுக்கு மேல அவங்க சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் அதை நடத்தி அப்படி பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங். இல்லைன்னா இந்த அக்டோபர் 2025 இதை ஃபைல் பண்ணது எஃப்ஐஆர் இதை விட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 2025 ஃபைல் பண்ணது எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி புது வழக்கு போட்டு அந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அதுல ஒரு வழக்கு போட்டு அதை நடத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப இடி வந்து இத எந்த வழியில செய்ய போறாங்க அப்படிங்கறத இடி தான் தேர்ந்தெடுத்து பண்ணணும். அது அவங்க சட்ட ஆலோசகர்கள்ட்ட வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ எதுக்கு இவங்க இப்படி சொல்லிட்டார் நீதிபதி வந்து தவறானது? நிச்சயமா கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எந்த ஏஜென்சியாக இருந்தாலும், எந்த போலீஸ் ஏஜென்சியாக இருந்தாலும், எந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு பின்னால அரசாங்கம்னு ஒரு பலம் இருக்கு. ஏன் ஒரு தனிப்பட்ட நீங்க சட்டத்துக்கு எதுக்கு ஒரு குற்றவாளி வந்து நீங்க இன்னசென்ட் சொல்றீங்க, அவன் தான் நிரூபிக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு ப்ராசிக்யூஷன்ங்கிறதுக்கு பின்னால் அரசாங்கம்ங்கிற ஒரு பலம் இருக்கு. அவ்வளவு பலத்தையும் பயன்படுத்தி அவனால குற்றத்தை நிரூபிக்க முடியும். ஆனா குற்றவாளின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு தனிநபரால பெரும்பான்மை செலவழிச்சு தன்னை வந்து இன்னசென்ட்னு நிரூபிக்க முடியாது. அதனால குற்றவாளிங்க நிரூபிக்க வேண்டிய கடமை பலம் வாய்ந்த அரசாங்கத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லிதான் அந்த சிஸ்டத்துல a person is presumed innocent until he is proved guilty. அதாவது ஒருவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவன் நிரபராதின்னு தான் சட்டம் சொல்லுது. சோ இந்த சூழ்நிலையில அப்ப நீங்க கேட்கற ராகுல் காந்தி சோனியா காந்தி கஷ்டப்பட அவங்க கிடையாது. ஒரே நபரை வச்சு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வந்து ஏற்றப்பட்டதா சட்டம். அப்ப சட்டத்தை விதிகளுக்கும் இதுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அப்போ ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி இப்படித்தான் செய்யணும்னு வரமுறை வச்சிருக்கும் போது நீங்க அதை விதிகளுக்கு கொடுக்கிற உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாது. எஃப்ஐஆர் போட்டா தான் கேஸ் நடத்தணும்னா நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த கேஸ் எடுக்கணும், அது சரியான விதிமுறை தான். ஏன்னா நாளைக்கு இப்படி விட்டீங்கன்னா வரிசையா ஒவ்வொரு போலீஸ் ஏஜென்சியும் வரிசை ஒரு சின்ன லூப் ஹோல் கொடுத்து ஏறி உட்கார்ந்து மிதிக்கிறதுல ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி மாதிரி யாருமே உலகத்துல கிடையாது.
நீங்க உங்களுக்கே இப்ப தெரியுது ஈடிங்கிற பேரே கடந்த 10 வருஷமா தான் நீங்க கேள்விப்படுறீங்க, நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம், அது மேல கிடையாது. அப்ப தங்களுக்கு தேவை என்றால் அதை எப்படி உள்ள கொண்டு வர்றாங்க, ஏன் அதை ஈடிக்குள்ள கொண்டு போறாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன் ஒரு வழக்கை ஈடிக்குள்ள கொண்டு போறாங்க அப்படின்னா, பினான்சியல் ஆங்கிள் இருந்தால் ஈடின்னு பார்க்கும்போது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பெயில் கிடைக்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள், ரொம்ப 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 கடினம். ஒரு நார்மல் கேஸ்ல வந்து பெயில் கிடைக்கிறது ஈஸி, ஆனா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பெயில் கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் இந்த அரசு எல்லா கேஸையுமே பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல கொண்டு வந்து உள்ள போட்டு பெயில கிடைச்சா அவங்க வெளியில வந்துடக்கூடாதுங்கிற அரசியல் தலைவர்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இந்த கேஸ்ல நடத்துறாங்க. சாதாரண ஐபிசி, அதாவது இன்னைக்கு இருக்கிற பிஎன்எஸ் படி நீங்க ஒரு கேஸ போட்டீங்கன்னா, நாம் என்ன அப்படின்னா சட்டம் என்னன்னா பெயில் நாட் ஜெயில் அப்படிம்பாங்க. பெயில் தான் கொடுக்கணும், ஜெயில் இருக்கக்கூடாது அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு பெயில் வாங்குற உறவுக்கு சிஆர் ஐபிசி அப்படின்னு சொல்றாங்க. பிஎன்சி ப்ரொவிஷன்ஸ்ல இப்ப இருக்கு பிஎன்எஸ், அப்ப இருக்கு ஐபிசி ப்ரொவிஷன்ஸ்ல பெயில் வாங்குறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் பிஎம்எல்ஏ கேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு அக்யூஸ்ட் நிரபராதிங்கிற அளவுக்கு ஜட்ஜி ஒரு கேஸ்ல நிரூபிக்க முடியும், நிரபராதிங்கிற அளவுக்கு நினைச்சா தான் அது பெயில் விட முடியும். அப்ப அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதனால பிஎம்எல்ஏ கேஸ் நீங்க இடியை வச்சு போட்டீங்கன்னா பெயில் கிடைக்கிற கஷ்டம். அப்போ அவங்க எதிர்கட்சி தலைவர்கள் உள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா அவங்க கட்சி உடஞ்சிருங்கிற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நடத்துற விஷயம் தான் இது. இதுக்கு பகடைக்காயில ஒருத்தர் பயன்படுத்தப்படுவாங்க, அது ஒரு அரசியல் ஒரு கட்சியில் நடக்கும். ஆனா எல்லாத்தையுமே எல்லா வழக்கையுமே ஈடி இப்ப ஏன் போடுறாங்கன்னா இதுதான் காரணம். பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்ப அரசியல் கட்சிகள் முடங்கிரும் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கு. இன்னொன்னு, ஈஸியா எல்லா அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி அந்த கட்சியவே அவங்க முடக்கணும், அந்த நபரை அவங்க முடக்குங்க மாதிரி அவங்க செயல்பாடுகளை பண்றது ஈடிக்கு இது ஈஸி. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் ஈடிக்கு போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு இது சொல்லிடுறேன். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது இல்லையா, கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது கே நேரு மேல. அப்ப அந்த கம்ப்ளைண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வேலை காசு வாங்கிட்டு வேலை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வருது. அங்க இருந்து ஈடி என்ன பண்றாங்க நோட் பண்ணும், எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்க தமிழக டிஐஜிக்கும் ஐஜிபிக்கும் பிரஷர் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க, இந்த எஃப்ஐஆர் போட்டா தான் இடியால கேஸ் நடத்த முடியும். அப்ப இடியை அதை ஒத்துக்கிடும் போது எப்படி சட்டத்துக்கு விரோதமா எஃப்ஐஆரே இல்லாம அந்த பிரைவேட் கம்பெனில இவ்வளவு நாள் நடத்திட்டு இருந்தாங்க அவங்க அப்படிங்கிறது ஈடியோட பழி வாங்குற ஒரு எண்ணமா இருக்குமோ நீங்க சொல்றத முகாந்திரமா பார்க்க முடியுது. ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்களை எவனுமே பாலால் வெளுத்த உண்மையான நபர்கள் எவனுமே அரசியல்ல கிடையாது, ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும். ஆனால் அரசியல் என்னைக்குமே என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா எதிர்கட்சிகளை வந்து கம்ப்ளீட்டா முடக்கிறது வந்து ஜனநாயகத்தை முடக்கிற மாதிரி, அதுக்கு அளவு பண்ணவே கூடாது. அப்ப இந்த வழக்குல இவ்வளவு ஒரு அடிப்படை தன்மையே எல்லாம் பேசிக்கே இல்லாம ஈடி பண்ணிருக்குன்னு ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் தான். அப்ப இந்த வழக்கில் ராகுல் காந்தி மேலையும் சோனியா காந்தி மேலையும் தலைக்கு மேல அந்த கத்தி இதோட முடிஞ்சிருச்சானா நிச்சயமா கிடையாது. ஒண்ணு இதுக்கு மேல அவங்க அப்பீல் போய் செட் பண்ணி கொண்டுலாம், இல்லைன்னா இருக்கவே இருக்கு 2000 அக்டோபர் 2025 ஃபைல் ஆன 3 எஃப்ஐஆர். அதனால ஒரு புது வழக்கு எடுத்து அந்த வழக்கை ஈடி முன்னெடுத்து இந்த கேஸை நடத்த முடியும். அதுதான் கணக்கு. எல்லாரும் என்ன சொல்ற, நான் என்ன ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறேன்னா எல்லா வழக்கையும் ஈடின்னு கொண்டு போறது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. சாதாரண ப்ராசிக்யூட்டிங் மெக்கானிசம் இருக்கு, அந்த மெக்கானிசம்கே நீங்க கொண்டு போகலாம். அப்ப எல்லா சின்ன இன்வால்வ்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்தையுமே சீட்டிங் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கிரிமினல் மிஸ்அப்ரேஷன் எல்லா விஷயத்தையுமே நீங்க முழுக்க ஈடி கையிலே கொண்டு வந்து கொடுக்கறது நிச்சயமாக ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்குள்ள ஒரு விஷயம் தான். இது வருங்காலத்துல ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்தா இன்னைக்கு நீங்க பண்றீங்க, நாளைக்கு வர இன்னொருத்த பண்ணுவான். அப்ப பாதிக்கப்பட போறது எது, ஜனநாயகம். இன்னைக்கு பிடிக்கலையோ எல்லா கட்சிகள் அந்த கட்சி தனிப்பட்ட நபர் இல்லைன்னு சொன்னாலும் கட்சி அதன் தலைவர்கள் மேல்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். தலைவரை தட்டி விடணும்னா இன்றைக்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. அந்த தலைவர்களை தட்டி விட அந்த கட்சி போயிடும். அந்த கட்சிகள் போச்சுன்னா நாம தான் முடிசூடாமன்னு ஒரு கூட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதன் விளைவாத்தான் எல்லா கேஸையுமே ஈடின்னு எடுத்து பண்ணுது. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு நாம் ஈடிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கோம்? நிச்சயமா மாட்டோம். ஏதோ ஒரு பெரிய எக்கனாமிக் அஃபென்ஸ் ஆட்சி அந்த மாதிரி பெரிய எக்கனாமிக் அஃபென்ஸ் வந்தா தான் ஈடிங்கிறதுக்கு வேலை. இப்ப எல்லா கேஸையுமே ஈடிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு இந்த மத்திய அரசு முனைப்பா செயல்படுறதுக்கு காரணம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பெயில் கிடைப்பது மிக 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 சிரமம். அப்ப அவங்களை பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா கண்டிப்பா தப்பு பண்ணவங்களை பனிஷ் பண்ணும். சாதாரண ஐபிசி ப்ரொவிஷன்ஸ்ல எப்போதும் பண்ற மாதிரி நீங்க நடத்துங்க. எல்லா கேஸையும் ஈடின்னு கொண்டு வந்து ஜனநாயகத்தை முடக்கிறதுக்கு சதியை நீங்க பண்ணாதீங்கன்னா என்னோட கருத்து. இதுல நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல என்னோட முடிவு என்னன்னா, ராகுல் காந்தி சோனியா காந்தி தலைமையில் இருக்கிற கத்தி இந்த வழக்கை நீதிபதி தள்ளுபடி பண்ணதுனால போகவில்லை. இன்னும் அவர்கள் இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸில் தொடர்ந்து அவர்கள் ப்ராசிக்யூட் செய்யப்படலாம். ஏன்னா 3 எஃப்ஐஆர் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் மூலம் அவங்க திருப்பி புதுசாக ஃபைல் பண்ண அவங்க மேல கேஸ் நடத்துறதுக்கு ஈடிக்கு உரிமை இருக்கிறது. அதனால் இந்த வழக்கு இன்னும் முடியவில்லை.
மீண்டும் தொடரலாம். மீண்டும் சந்திப்போம்.